ஆமா, டான்ஸ்னா என்ன யுரேகா? வெறும் ஸ்டெப்பு மட்டும் தானா? இல்லையே, ஸ்டைல், ஸ்மைல், எனர்ஜின்னு எல்லாம் தானே சேர்ந்துருக்கும். டான்ஸ்ல நமக்கு தெரிஞ்சது பரதநாட்டியம், ஃபோக், வெஸ்டர்ன் இந்த மாதிரி கொஞ்சம் தானே. ஆனா உலகத்துல எக்கச்சக்கமான டான்ஸ் ஃபார்ம் இருக்கு தெரியுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. எல்லாத்தையும் இல்லைனாலும் ரொம்ப ஸ்பெஷலானது மட்டும் நம்ம தோழிகளோட பகிர்ந்துக்கலாம். சரி, அந்த வரிசையில நாம இப்போ பிரேக் டான்ஸை பத்தி பார்ப்போமா? இந்த டான்ஸ் நியூயார்க்கில் உருவானது. இது ஒரு போட்டி அடிப்படையிலான நடனம். ஒரு காலத்துல நியூயார்க்ல ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ் நடக்குமா. அதை நிறுத்தத்துக்காக டான்ஸ் பேட்டில ஸ்டார்ட் பண்ணாங்க. இசையின் இடையில் வரும் பிரேக் பீட்ஸை யூஸ் பண்ணி டான்ஸ் பண்ணதுனால பிரேக் டான்ஸ்னு இதுக்கு பேர் வந்துச்சு. சரி சரி, அதெல்லாம் ஓகே. அங்க என்ன ஒரு குரூப் எக்ஸாம் ஹால்ல क्वेश्चन பேப்பரை பார்த்து சக்கல முழிக்கிற மாதிரியே இருக்காங்க. யார் அது? என்னதான் முழிச்சு பார்த்தாலும் ஹால் டிக்கெட் என்னவோ வாங்கியாச்சு. அதனால வேற வழியே இல்ல ராசாத்திகளா. வந்ததுதான். எக்ஸாம் எழுத வேண்டியதுதான். அது சரி, துணிந்தவனுக்கு அந்த தூக்குமடியே பஞ்சுமத்தி இல்லவா? அப்போ இந்த நடன மேடி இல்லாம உங்களுக்கு சாதாரணம் அப்பான்னு சொல்லி நம்ம டென்ஷனை குறைச்சு ஃபியரை சுக்கா உடைச்சு நம்மள சில்லுன்னு கூலாக்க போறாங்க ஒரு டீம். ஒரு பெரிய கைத்தட்டல்களோடு நமது ஃபியரை ஃப்ரீஸ் பண்ணி சியரை பூஸ்ட் பண்றதுக்கு நம்மளோட ஐஸ் பிரேக்கர்ஸ் டீமை வரவேற்கலாம். லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் தி டீம் ஆஃப் ஐஸ் பிரேக்கர்ஸ். ஸ்மைலி அரவிந்த், ராஜி வினோத், ரித்திகா சரண், சத்யா ஸ்ரீனிவாஸ், கௌரி மணி, பிந்து ராஜேஷ். இப்படி நம்ம அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுங்க.
நம்ம கௌரி ரிஸ்ட் ஃப்ராக்சரே ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வந்தே தீருவேன், நம்ம டென்ஷனை உடச்சே தீருவேன்னு சொல்லி நம்மளுக்கு டென்ஷனை பொடி பொடி ஆக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு பலத்த கைத்தட்டலை கொடுக்கணும்.